முதல்வர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகம் திரைப்படம் ஜூலை 23ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்படும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்தன், வணக்கம். முதல்வர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகம் திரைப்படம் ஜூலை 23ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்படுவதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. படக்குழு இந்த அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டிருக்கிறதா? சென்சார் போர்டு மற்றும் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு ஜனநாயகம் திரைப்படம் வெளியாக இருப்பது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் மௌனிகா. தமிழ் சினிமாவில் ஒரு உச்ச நடிகராக இருப்பதுதான் நடிகர் விஜய். இவரது நடிப்பில் வெளியாக திரைப்படம் தான் ஜனநாயகன். அதாவது சதுரங்க வேட்டை, வலிமை உள்ளிட்ட படங்களை இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள திரைப்படம் தான் ஜனநாயகன். கடந்த இந்த ஆண்டு தொடக்கத்தில், அதாவது பொங்கல் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் சென்சார் பிரச்சனை காரணமாக திரைப்படமானது அன்றைய தினம் வெளியாகவில்லை. இது அவரது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியது. மமிதா பைஜு, பூஜா ஹெக்டே உள்ளிட்டவர் நடித்திருந்த திரைப்படம். இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்திருந்தார். அரசியல் கலந்த ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக இந்த படம் உருவாகி இருந்தது. தெலுங்கு படமான பகவந்த் கேசரின் ரீமேக் என்று கூறப்பட்ட நிலையில் இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி அது இல்லை என்று உறுதியானது. இந்த நிலையில் தான் இந்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகும் என்று மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு பார்க்கப்பட்ட திரைப்படம் சென்சார் பிரச்சனை காரணமாக, அதாவது தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் ஏற்பட்ட தடை காரணமாக இந்த படம் வெளியாகவில்லை. இந்த நிலையில் தயாரிப்பு நிறுவனமானது தன் சென்சார் கேட்டு நீதிமன்றத்தை அணுகியிருந்தது. ஆனால் பல்வேறு தரப்பு வாதங்களுக்கு பிறகு இந்த தனது நீதிமன்ற வழக்கை தயாரிப்பு நிறுவனம் வாபஸ் பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த ஜனநாயகம் திரைப்படத்தை எப்போது வெளியாகும் என்று ரசிகர்கள் மற்றும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலையில் வந்த நிலையில் வருகின்ற, அதாவது சமீபத்தில் தான் தணிக்கை வாரியம் ஜனநாயகம் திரைப்படத்துக்கு ஏழு சான்றிதழ் வழங்கியிருந்தது. குறிப்பாக ஒரு சில இடங்களில் மியூட் செய்யப்பட்டும் வசனங்களை மாற்றிக்கொண்டும் அந்த தணிக்கை வாரியம் ஏ சான்றிதழ் வழங்கியிருந்தது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 3 நிமிடம் ஓடக்கூடிய அந்த திரைப்படமானது தற்பொழுது தணிக்கை சான்றிதழ் பெற்று ஏ சான்றிதழ் கிடைத்திருந்தது. இந்த நிலையில் தான் அந்த திரைப்படம் 23ஆம் தேதி, அதாவது வருகின்ற ஜூலை 23ஆம் தேதி வெளியாகும் என்று தயாரிப்பு நிறுவனம், அதாவது கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் தற்போது தனது ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இது விஜய் ரசிகர்கள் மற்றும் சினிமா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாக இது விஜயின் கடைசி திரைப்படம் என்று கூறப்படுகிறது. அரசியலுக்காக தற்போது விஜய் முதல்வராக ஆகிய நிலையில் அவருடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகம் வருகின்ற ஜூலை 23ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. இதன் அவரது ரசிகர் மிகுந்த கொண்டாட்டத்தோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். ஏனென்றால் பொதுவாக விஜய் படம் என்றாலே திரையரங்கள் திருவிழாவாக பார்க்கப்படும். தமிழகம் மட்டுமன்றி பல்வேறு உலகம் முழுவதும் விஜய் திரைப்படங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் வரவேற்பு இருந்து வருகிறது. தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகளிலும் விஜய் படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுகிறது. இதனை ஒப்பிட்டால் கடந்த பொங்கலுக்கு இந்த படம் வெளியாகி இருந்தால் மிகப்பெரிய வெற்றியையும் வசூலையும் குவித்திருக்கும். இந்த நிலையில் சென்சார் பிரச்சனை காரணமாக அந்த ஜனநாயகம் திரைப்படம் வெளியாக தாமதம் ஏற்பட்டது. கடந்த ஜூன் 22ஆம் தேதி, அதாவது விஜயின் பிறந்த நாளுக்கு வெளியாகும் என்று மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அன்றைய தினம் படம் வெளியாகிறது மிகப்பெரிய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிறது. இந்த நிலையில் தற்போது ஜூலை 23ஆம் தேதி வருகின்ற 23ஆம் தேதி இந்த ஜனநாயகம் திரைப்படம் வெளியாகும் என்று தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. மௌனிகா. ஆனந்த்ராஜ், தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு சென்சார் போர்டு ஏ சான்றிதழ் வழங்கியிருந்தது இந்த படத்திற்கு. இதனைத் தொடர்ந்து படத்திற்கான எதிர்பார்ப்பு விஜய் முதல்வர் ஆன பிறகு தற்போது அதிகமாக எழுந்திருக்கிறதா? அது தொடர்பான தகவல் இருக்கா? நிச்சயம் அவனுக்கு ஜனநாயகம் திரைப்படம் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு அதிரடி திரைப்படமாக எடுக்கப்படுகிறது. இதன் காரணமாக படத்தில் பல்வேறு சண்டை காட்சிகள் அதிகமாகவும் வன்முறை காட்சிகள் அதிகமாக என்ற காரணத்தால் தணிக்கை வாரியம் இந்த ஜனநாயகம் திரைப்படத்துக்கு ஏ சான்றிதழ் வழங்கியிருந்தது. அது மட்டுமின்றி ஒரு சில வார்த்தைகளை மியூட் செய்தும், ஒரு ஆச்சரியமான வார்த்தைகளை மியூட் செய்தும், சில இடங்களுக்கு வசனங்கள் மாற்றி வைத்தும் ஏ சான்றிதழ் வழங்கியிருக்கிறார்கள். இது விஜய் அவர்கள் கடைசி திரைப்படம் என்பதால் அவர் தற்பொழுது தமிழகத்தின் முதல்வராக ஆகிய நிலையில் அவர் திரைப்படம் கடைசி திரைப்படம் பார்க்கப்படுகிறது. இதனால் அவர் ரசிகர்கள் மட்டுமின்றி கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வழக்கமாகவே விஜய் படங்கள் அனைத்து பகுதிகளிலேயே ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படும் வழக்கம். தமிழ் சினிமாவில் ஒரு உச்ச நடிகராக இருந்தவர் தான் விஜய். தற்போது முதல்வராக அவர் தமிழக முதல்வராக அவர் நடிப்பு வெளியாகும் முதலும் கடைசி திரைப்படமாக இந்த ஜனநாயக திரைப்படம் பார்க்கப்படுகிறது. இதை ரசிகர்கள் மட்டுமின்றி அவருடைய தொண்டர்களிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் ஒரு ஆர்வத்தையும் ஏற்படுத்துகிறது. தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்ராஜ். பல்வேறு இழுபறிக்கு பின் ஜனநாயகம் திரைப்படம் வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வரும் ஜூலை 23ஆம் தேதி படம் வெளியாவதாக அதிகாரப்பூர்வமாக தயாரிப்பு நிறுவனம் தகவலை வெளியிட்டிருக்கிறது.